ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faisal. Have a good day. இப்போ Fourier series expansion in the interval minus pi, plus pi ல next problem என்னன்னா find the Fourier series expansion for f of x equal to 1 plus 2x by pi in the range minus pi to 0 and 1 minus 2x by pi in the range 0 to pi. இந்த மைனஸ் பை டு ப்ளஸ் பையை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. மைனஸ் பைலேருந்து 0 வரைக்கும் 1 ப்ளஸ் 2x பை பையனும், 0லேருந்து பை வரைக்கும் 1 மைனஸ் 2x பை பையனும் பிரிச்சிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா 0ங்கிற பாயிண்டில் ரெண்டுமே இல்லை. இங்கே ஈக்குவல் இல்லை இல்லையா? 0 ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான் 0. இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் தான், ஈக்குவல்ட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ ஈக்குவல்ட்டு கிடையாதுன்னா 0ங்கிறது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி. அதாவது இந்த ஃபங்க்ஷன் 0ல் வந்து கரெக்டாக டிஸ்கனெக்ட் ஆகுது. இந்த மேலே 0க்கு லெஃப்ட் சைடு பூரா 1 ப்ளஸ் 2x பை பைன்னு இருக்கும். 0க்கு ரைட் சைடில் ஃபுல்லாக 1 மைனஸ் 2x பை பைன்னு இருக்கும். எக்ஸாக்டாக 0ல் நாட் டிஃபைன்டு. 0ல் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். அங்கே ஒரு டிஸ்கனெக்ட் நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இதை என்னுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொராலஸ் அதுக்கப்புறம் ஒரு டெடியூஸ் த பார்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இன்டர்வல் வந்து மைனஸ் பை டு ப்ளஸ் பை ரேஞ்சில் இருக்கிறதுனால அதில் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஈவனாக ஆடான்னு செக் பண்ணணும். சரியா? ஈவனாக ஆடான்னு செக் பண்ண என்ன செய்வோம்? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானா? எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இங்கே போட்டால் என்ன ஆகும்? 1 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை பை மேலே உள்ள ரேஞ்சு. ஓகே ஓகே கமா அதே மாதிரி மைனஸ் பை லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் ஆயிரும். லெஸ் தென் 0 எல்லா இடத்துலையுமே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி கீழே ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் பை பை. அகைன் இங்கே 0 லெஸ் தென் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் பை. இந்த எக்ஸ் ஒரு இடத்துலையும் மைனஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் ஒரு இடத்துலையும் மைனஸ் எக்ஸ். ஓகே, ரைட். இப்போ இதை கம்ப்ளீட்டாக நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன 1 மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் 2x by pi. 2x by pi. சரிங்களா? நமக்கு இது நடுவில் ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இங்கே நெகட்டிவ் வந்ததுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மொத்த இன்டர்வலையும் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மொத்த இன்டர்வலையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மைனஸ் பைங்கிறது ப்ளஸ் பை ஆயிரும். ஒரு இனிக்வாலிட்டி லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படிங்கிற இனிக்வாலிட்டியை மைனஸ் டேர்மால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணால் லெஸ் தென்னாக இருக்கிறது கிரேட்டர் ஆகும், கிரேட்டர் தென்னாக இருக்கிறது லெஸ் தென் ஆகும். அப்போ இந்த மைனஸ் பை பை ஆயிடுச்சு இல்லையா? இந்த லெஸ் தென் வந்து என்ன மாறணும்? கிரேட்டர் தெனாக மாறிடும். அண்ட் மைனஸ் எக்ஸ் வந்து எக்ஸ் ஆகும் அண்ட் கிரேட்டர் தென் 0. ஓகே, அதே மாதிரி கீழே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2x பை பை. இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 2x பை பை. அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறக்காண்டி நான் மொத்த இனிக்வாலிட்டியவும் மொத்த இன்டர்வலையும் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 0 தான். லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆயிரும் எக்ஸு greater than minus pi. ஓகே, ரைட். இப்போ இது கிளியராக பாருங்கள். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிறது மைனஸ் பைலேருந்து 0 வரைக்கும். இப்போ ரைட் லெஃப்ட் பாருங்கள். மைனஸ் பையை விட எக்ஸ் பெருசு, எக்ஸை விட 0 பெருசு. அப்போ இந்த டேர்மை நான் முதல்ல இருக்கிற இப்படி எழுதிக்கிட்டுமா? 1 மைனஸ் 2x பை பைன்னு போட்டுட்டு இப்போ இந்த மேலே இருக்க இன்டர்வல் இருக்கு இல்லையா? பையை விட எக்ஸ் சிறுசு, எக்ஸை விட 0 சிறுசு. அதை இப்படி சொல்லலாமா? 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பை. 0 விட எக்ஸ் பெருசு, எக்ஸை விட பை பெருசு. அதே மாதிரி 1 ப்ளஸ் 2x பை பை. இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு சொல்லிடலாம். அப்போ இது 0க்கு லெஃப்ட்டு, இது 0க்கு ரைட்டு. 0க்கு லெஃப்ட்டில் இருக்கிறது மேலே வரணும், ரைட்டில் இருக்கிறது கீழே வரணும். ஸோ அப்போ இந்த செகண்ட் இதை மேலேயும் ஃபஸ்ட் இதை கீழேயுமா மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சேம் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் 2x பை பை ஃபார் மைனஸ் பை லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0. 1 minus 2x by pi for 0 less than x less than pi. இதுதான் f of minus x. f of minus x அப்படியே பாருங்கள் f of x க்கு ஈக்குவலாக இருக்கும். 1 plus 2x இந்த இன்டர்வல் minus pi to 0, 1 minus 2x by pi இந்த இன்டர்வல் 0 to pi. கொடுத்துருக்கு f of x பாருங்கள். 1 plus 2x by pi minus pi to 0ல 1 minus 2x by pi வந்து 0 to pi-ல f of x-க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ f of x-க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். Therefore f of x is even. ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்?
bnோட வேல்யூ 0 ஆயிரும். ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் bnோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ a0ம் an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? therefore the Fourier series expansion of f of x is f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinite an cos nx அப்படின்னு இருக்கும். ஓகே, இதில் a0க்கு ஃபார்முலா 1 by pi integral minus pi to plus pi f of x dx இருக்கும். and anக்கு ஃபார்முலா 1 by pi integral minus pi to plus pi f of x cos nx into dx இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த a0 an மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல a0 to find a0 a0 ஃபார்முலா என்ன? 1 by pi integral minus pi to plus pi f of x dx. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இந்த உள்ளே இருக்கிற f of x இருக்கு இல்லையா, இந்த f of x வந்து ஈவன் ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். f of x is ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த மைனஸ் பை டு ப்ளஸ் பையை 0 to பைன்னு மாற்றிக்கலாமா? 2 times 0 to பைன்னு எழுதிக்கலாமா? சரியா? which is equal to, okay, which is equal to 2 times 0 to pi. அப்போ ஏற்கனவே முன்னாடி ஒரு 1 by pi இருக்குது. அப்போ இது என்ன இருக்குன்னா 2 by pi மாறிடும். 2 by pi integral 0 to pi integral 0 to pi. இப்போ 0 to pi f of x என்னோ அதை மட்டும் எழுதுனா போதும். சொல்ல பாருங்களா, 0 to pi f of x என்னோ அதை மொத்த f of x என்ன அவசியம் கிடையாது. 0 to pi f of x என்னன்னு பாருங்க. இப்போ 0 to pi f of x வேல்யூ 1 minus 2x by pi. இதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, 1 minus 2x by pi into dx. ஓகே, ரைட். இப்போ இந்த 2 by pi அப்படியே இருக்கும். நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த 1 தனியாக இன்டெகிரேட் பண்ணணும், 2x by pi தனியாக இன்டெகிரேட் பண்ணணும். 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா வேரியபிள் அது கூட வந்துடும். x 1 into x xன்னு வந்துடும். மைனஸ் 2 by pi கான்ஸ்டன்ட், மல்டிப்ளிகேட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x ஸ்கொயர் பை 2. ஓகே, ஃபார் த ரேஞ்ச் 0 to pi. இப்போ என்ன செய்யலாம், இந்த 2 அண்ட் இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது ஒரு 2 by pi x மைனஸ் x ஸ்கொயர் பை pi ஃபார் த ரேஞ்ச் 0 to pi. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணாலும் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 2 by pi போட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு முதல்ல அப்பர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக பை. அப்போ பை மைனஸ் பை ஸ்கொயர் பை பை, பை மைனஸ் பை ஸ்கொயர் பை பை. அப்பர் லிமிட் முடிஞ்சது. மைனஸ் போட்டு அடுத்து லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா இதுவும் 0 ஆயிரும், மைனஸ் இதுவும் 0 ஆயிரும். அப்போ 0 மைனஸ் 0, லோயர் லிமிட் கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, பை அண்ட் பை ஸ்கொயர் கட் பண்ணிட்டீங்கன்னா பாக்கி ஒரு பை பேலன்ஸ் இருக்கும். அப்போ பை மைனஸ் பை 0 ஆகிடும். பை மைனஸ் இது ஒரு பை 0, இது ஆல்ரெடி 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த டைம் மொத்தமாக 0 ஆகுது. அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ ஏ நாட்டோட வேல்யூ கம்ப்ளீட்டாக 0. ஏ நாட்டோட வேல்யூ வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஓகே, ரைட். அடுத்து ஏஎன் கண்டுபிடிக்கணும். To find an, an equal to 1 by pi integral minus pi to plus pi f of x cos nx dx. ஓகே, அதே மாதிரி இப்போ f of x அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன், cos nxங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் சேர்ந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அப்போ இது மொத்தமாக ஈவன் ஃபங்க்ஷனுங்கிறதுனால இந்த மைனஸ் பை டு ப்ளஸ் பையை 2 times 0 to pi எழுதிக்கலாம். அப்போ வெளியில் ஒரு 2 வரும் இல்லையா, 2 into 1 by pi, 2 by pi integral 0 to pi. இப்போ 0 to pi அப்படிங்கிறதுனால f of xக்கு பதிலாக 1 minus 2x by pi, 1 minus 2x by pi. 0 to piயில் f of x ஓட வேல்யூ அதை மட்டும் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதிட்டு cos nx into dx. ஓகே, இப்போ யூவி மெத்தட் தான். இந்த டேர்ம் தனியாக இந்த டேர்ம் தனியாக இன்டெகிரேட் பண்ண வரும். ஸோ அதனால் யூவி மெத்தட் u equal to 1 minus 2x by pi. v அப்படிங்கிறது cos nx.
ஓகே. இப்போ u டேஷ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2/π கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதுக்கு பேரலாக v1 பார்த்தீங்கன்னு சொன்னால் காஸ் nx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் sin nx/n. ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து என்ன இருக்குன்னா -2/π இருக்கும். 0 - 2/π -2/π. இப்போ u டபுள் டேஷ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ இது 0 ஆயிரும். அதுக்கு பேரலாக v2 பார்த்தீங்கன்னா sin nx இன்டகிரேட் பண்ணால் -cos nx/n. ஆல்ரெடி ஒரு n இருக்கு இல்லையா, சேர்ந்து n². அப்போ u v1 u dash v2 அதான் இன்டர்வல் வேல்யூ. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு 2/π u v1 minus u dash v2 for the range 0 to π. ஓகே. ஸோ இப்போதைக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒரு 2/π இன்ட்டு u வந்து 1 minus 2x/π 1 minus 2x/π v வந்து sin nx/n v1 minus u dash வந்து minus 2/π v2 வந்து minus cos nx/n² for the range 0 to π. ஓகே. முதல்ல மைனஸ் ப்ளஸ் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோமா. ஒரு 2/π 1 minus 2x/π sin nx/n minus into minus into minus 3 மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆயிரும். இதை மொத்தமாக சேர்த்து 2 cos nx/πn² அப்படின்னு எழுதிக்கிறேன். π into n² πn² for the range 0 to π. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 2/π அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ராக்கெட் போடுங்க. அப்பர் லிமிட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், லோயர் லிமிட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்பர் லிமிட் போல அப்ளை பண்ண போகிறேன். இப்போ அப்பர் லிமிட் பை கொண்டு உள்ள சப்ஸ்டிட் பண்ணுறப்ப இந்த எக்ஸுக்கு பிலோ ஒரு பை போடுவோம், இந்த எக்ஸுக்கு பிலோ ஒரு பை போடுவோம். அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பிலோ பை போடுவோம். இங்கே பை போட்டோம்னா sin nπயோட வேல்யூ 0. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த மொத்த டைம் என்னவாயிடும் 0 ஆயிடும். மைனஸ் இங்கே பை போட்டோம்னா cos nπயோட வேல்யூ -1/n. அப்போ இந்த டைம் எல்லாம் அப்படியே இருக்கும். 2 into -1/n/πn². இதுதான் அப்பர் லிமிட் முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மைனஸ் போட்டுட்டு லோயர் லிமிட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 0 தூக்கிங்க சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin 0 அப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே 0 ஆயிரும். மைனஸ் cos 0ஓட வேல்யூ 1. இந்த எக்ஸுக்குள்ள 0 போட்டிங்கன்னா cos 0ஓட வேல்யூ 1. அதனால் 2 into 1/πn² அப்படியே இருக்கும். சரி, சிம்பிள் இன்டகிரேஷன் வேல்யூ இவ்வளோ தான். இப்போ கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2/π முதல் டேர்மில் இருக்கிறது. இது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, minus 2 into -1/n/πn². அடுத்து மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 2/πn². ஓகே. இப்போ இந்த மொத்த டேர்மில் இருந்து ஒரு 2/πn² வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்தோம்னா வெளியில் ஏற்கனவே ஒரு 2/π இருக்குது. இப்போ 2/πn² நான் வெளியில் எடுத்துட்டேன். அவங்க பாக்கி என்ன ஆகும் பாருங்கள், உள்ளுக்குள்ள ஒரு -1/n மைனஸ் ஆஃப் -1/n + 1. இங்கே 2/πn² போச்சு. அப்போ -1/n இருக்கும். இங்கே மொத்த டைம் வெளியில் போயிடுச்சு. ஸோ அதனால் +1. இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் an = 4/π² n² இந்த டைம் எப்படி எழுதிக்கலாமா, 1 - -1/n 1 - -1/n. ஓகே. இப்போ இதுதான் an. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த -1/n கூட ஏதாச்சும் ஒரு டைம் அடிஷன்லேயே சப்ட்ராக்ஷன்லேயே வந்துச்சுன்னா இந்த n ஈவனாக இருந்தால் என்ன ஆகும், ஆடாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேஸாக நம்ம டிவைட் பண்ண வேண்டியதாகும். இப்போ இந்த n வந்து ஈவன் நம்பராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த -1 வந்து +1 மாறிடும். இது +1. அப்போ 1 - 1 0. அப்போ கம்ப்ளீட் இந்த டைம் 0னா கம்ப்ளீட்டாக எல்லாமே என்னவாயிரும் 0 ஆயிரும். எப்போ, இஃப் n இஸ் ஈவன். அதே n ஆட் நம்பராக இருந்தால், n ஆட் நம்பராக இருந்தால் இது -1ன்னு இருக்கும். 1 3 1 3 5 7 இதெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது -1. அப்போ மைனஸ் ஆஃப் -1 வந்து +1 ஆயிடும். அப்போ 1 + 1 2 1 + 1 2 2 கூட வெளியில் மல்டிப்ளை பண்ணோம்னா 8/π² n² if n is odd. இப்போ இதுதான் நம்மளுடைய an.
ஓகே, இதான் நம்மளுடைய ஏஎன். இப்போ a0 ஏன் ரெண்டையும் முடிஞ்சுது. ரெண்டையும் கொண்டு போய் f(x) சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? therefore f of x equal to a0 by 2. a0 0ங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ சிம்பிளி சம்மேஷன் n ஈக்குவல் டு இந்த டேர்ம் an டேர்ம் மட்டும்தான் இருக்கும். பட் an டேர்ம் ஒன்லி வேலிட் ஃபார் ஆட் நம்பர்ஸ். அப்போ சம்மேஷன் n ஈக்குவல் டு ஆட் நம்பர் 8 by pi square n square into cos nxன்னு இருக்கும். இப்போ n இல்லாத 8 by pi square சம்மேஷனோட வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ இந்த டைம் எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னால் summation 8 by pi square summation n equal to r 1 by n square into cos nx. சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். is the required Fourier series expansion. சரிங்களா? ஃபர்ஸ்ட் Fourier series expansionோட கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா hence deduce that 1 by 1 square 1 by 3 square 1 by 5 square etc equal to pi square by 8. சரிங்களா? கீழே இருக்க போறாமே ஆட் நம்பர் ஸ்கொயர். Hence prove that 1 by 1 square 1 by 3 square 1 by 5 square plus etc equal to pi square by 8. இதே டிடக்ஷன் பார்ட்டு தான் இதுக்கு முந்தின ப்ராப்ளத்துக்கு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். 1 by 1 square 1 by 3 square 1 by 5 square போட்டோம்னா இதே pi square by 8 கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்ன ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, f(x) எப்படி இருக்குன்னு பாருங்கள். summation 1 by n square cos nx. என்னோட வேல்யூ ஒன்லி ஃபார் ஆட் நம்பர். அப்போ என்னக்கு போல ஆட் நம்பர் கொடுத்தோம்னா 1 கொடுத்தோம்னா 1 by 1 ஸ்கொயர், 3 கொடுத்தா 1 by 3 ஸ்கொயர், 5 கொடுத்தா 1 by 5 ஸ்கொயர். அப்போ 1 by 1 ஸ்கொயர் 1 by 3 ஸ்கொயர் 1 by 5 ஸ்கொயர் எல்லாம் வரிசையாக இங்கே கிடைச்சிடும். அப்போ இங்கே எது தேவையில்லைன்னா cos nx தேவையில்லை. இங்கே வந்து cos nx தேவையில்லை. அப்போ cos nx மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன செய்யலாம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், cos nx சால்வ் ஆயிடும். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டாச்சுன்னா cos nxனோட வேல்யூ வந்து 1ன்னு மாறிடும். ஸோ சிம்பிளி 1 by n ஸ்கொயர் மட்டும் நமக்கு இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ அதை பண்ண என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டேன்னு சொன்னால் புட் x equal to 0. இப்போ 0ங்கிறது be a point of discontinuity. ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் இல்லையா, என்னாச்சு, என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து எதில் டிஃபைன் பண்ணலை, 0வில் டிஃபைன் பண்ணலை, 0வில் வரையறை செய்யப்படலை. இந்த இருக்கா 0 இங்கே ஸ்ட்ரிக்ட் லெஸ் தென் 0, இங்கே ஸ்ட்ரிக்ட் கிடையாது. 0க்கு இடது பக்கம் 0க்கு வலது பக்கம் வித்தவுட் 0 சரி கிடையாது இதில். சரிங்களா? 0 கிடையாது. ஸோ அப்போ அதே அடிப்படையில் என்ன சொல்லிக்கிறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ 0 கிடையாது. என்னோட மொத்த ஃபங்க்ஷனில் 0ங்கிறதுல மட்டும் என்னோட ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, வரையறுக்கப்படலை. அப்போ 0 வந்து பாயிண்ட் ஆஃப் டிஸ்கனெக்டிவிட்டி. 0வில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 0வில் ஃபங்க்ஷன் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் f(x) கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் f(x) ஈக்குவல் டு f(0 மைனஸ் f(0 plus divided by 2). 0வோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு 0வோட ரைட் ஹேண்ட் லிமிட்டு டிவைட் பை 2 போடணும். ஓகே, இப்போ 0வோட லெஃப்ட்டு 0க்கு லெஃப்ட்டில் என்னோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். 0க்கு லெஃப்ட்டில் என்னோட ஃபங்க்ஷன் வந்து 1 + 2x by πன்னு இருக்கும். 1 + 2x by π. இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போடலாமா? எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். 1 தான் ஆன்சராக இருக்கும். சரியா? f(0 minus) ஓட வேல்யூ f(0 minus) ஓட வேல்யூ 1 + 2 × 0 by π. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும், ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அடுத்து f(0 plus) 0 ப்ளஸ்னா 1 - 2 × 0 by πன்னு வரும். அகைன் அதோட வேல்யூ 1 தான். இந்த ரெண்டையும் கொண்டு போய் f(x) சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1 + 1/2 ஈக்குவல் டு 2. இந்த இடத்துல இந்த f(x) 0 minus plus 0 plus divided by 2 சொல்லணும். அது 1 + 1/2 2. அப்போ f(x) ஒரு வேல்யூ டேரெக்டாகவே நம்ம 2 × 3 இப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் நம்ம. சரியா? இப்போ நம்ம x = 0ன்னு போட போகிறோம். தேர்ஃபோர் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் இந்த f(x)ல் x-க்கு பதிலாக 0 ஆகிடும். 0 ஈக்குவல் டு 8 by pi square
summation over n equal to only for odd numbers 1 by n square cos nx. nx xக்கு பதிலாக 0 போடுறதுனால cos n0 cos 0 ஆகிடும். ஓகே, cos 0 வேல்யூ 1. இப்போ நம்ம f of 0க்கு ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? f of x கிடையாது, f of 0. சரி, f of 0க்கு ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். f of 0 வேல்யூ எவ்வளவு? 2ன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ டேரெக்டாக நான் 2ன்னு போட்டுக்கிறேன். 2 equal to 8 by pi square summation n equal to only for odd numbers 1 by n square. cos 0 வேல்யூ 1. ஓகே, இப்போ இந்த 8 by pi square இந்த பக்கம் கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் 2 into pi square by 8. 2 into pi square by 8 equal to summation 1 by n square for n equal to only for odd numbers. Okay, sorry pa, இது 1 plus 1 2 by 2 இருக்குது, அந்த 2 விட்டு பாருங்க. 1 plus 1 2 by 2, f of 0 வேல்யூ 2 by 2 equal to 1 தான் கிடைக்கும். 1 plus 1 2 by 2, f of x வேல்யூ f of 0 வேல்யூ 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மும் 1 தான், இந்த டேர்மும் 1 தான். ஓகே, நான் மேலே 2 போட்டேன், இந்த 1 plus 1 2 போட்டு கீழே உள்ள 2 விட்டுட்டேன் நான். சரியா? அந்த 2 சேர்க்கணும். அப்போ 2 by 2 வந்து வேல்யூ 1 தான். அப்போ 1 அவ்வளோ முடிஞ்சு போச்சுங்களா நம்மளோட எக்ஸ்பென்ஷனு. பாருங்கள், சமேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதோட வேல்யூ pi square by 8க்கு ஈக்குவல். சமேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒன்லி ஃபார் ஆட் நம்பர்ஸ் 1 by 1 square plus 1 by 3 square plus 1 by 5 square plus etc equal to pi square by 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, இந்த டிவிஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரியா? pi square by 8 அப்படிங்கிற உங்களுக்கு தேவையான டைம் கிடைச்சிடும். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.